அன்னியமிஷோடா சாரங்க கேம் முடிச்சிட்டேன். வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம மேட்லி அப்சஸ் பேபி கேர்ள் பார்ட் 16 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் படம் வச்சு பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம்டா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணேன். எஃப்எஃப் போட முடியல, ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, நான் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன். இல்லைனா லாஸ்ட் படம் வரைக்கும் பார்த்தோன்னா ஜேகே வந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் கொஞ்சம் செட்டெல்லாம் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டாக ஜேகேயோட அம்மா கிட்டே பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. ஆண்டி ஓகே ஆண்டி, சீக்ரெட்லாம் பரவாயில்ல, எப்படியும் நீங்கள் அப்பமா தெரியும் சொல்லிட்டீங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேம்மா. ஏய் வடி போகலாம். அந்த வரேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிட்டு அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு நின்றுக்குறீங்க. ஸோ அவங்க அம்மா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேய் பார்த்து கூப்பிட்டு போ. அதான் தெரியுமா, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே ஆண்டி பாய் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வேகமாக வெளில வரீங்க. ஸோ ஜேகே நேராக பைக் கிட்டே போயிட்டு அவன் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே அதில் உட்காந்துக்கிறான். ஜேகே என்னாச்சு, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, போகலாண்டி. போகலாண்டி ஜேகே, என்னாச்சு? எங்கே போகலான்னு சொல்கிறீ? அப்போ தான் போக முடியும். எங்கே போகலாம்? எனக்கு அதில் தெரியாது, நீங்களும் எங்கே கூப்பிட்டு போங்க. இது நான் ஒன்றும் அப்படியே நேராக கூட்டு நீங்கள் போயிட்டே ஏறிட்டா அவங்க கூட லாங் ட்ரைவ் எனக்கு ஓகேப்பா. ஐயோ சொல்கிறதெல்லாம் ரொமான்டிக்காக சொல்கிறாளே. இல்லடி அவனுக்கு எங்கேயாச்சும் போகணுன்னு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்குறேன். அது என்னதான் எனக்கு தெரியாது. மாதிரி பண்ணாதடி, சொல்லு. அப்படியா, சொல்ல வச்சுக்கே. சொல்லு. எங்கே இருந்தாலும் போகலாம். எங்கே இருந்தாலும் போகலாமா? போகலாண்டி. ஏன்டி என்ன அந்தளவு நீ மோசமாக நினச்சிட்டியாடி? நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான், ஆனால் லவ்வர் ஆசையை நிறைவேற்ற முடியாதவெல்லாம் இல்லை. அச்சோ என் குலோப் ஜாமு, என் பட்டுக்கிட்டேன் இது. அப்போ நான் சொல்லவா? சொல்றீ. அது ஜேகே ஜங்கா ஜங்கோக் சொல்றீ. என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? அப்போ ஜேகே எப்படி உங்களுக்கு திரும்பி வியர்டாக பார்க்குறான். ஏன் அப்படி பார்க்குறீங்க? கூப்பிட்டு போக முடியாதா? ஏண்டி சப்பா பிளேஸ் அது, ரொமாண்டிக்கான பிளேஸ் தான். இருந்தாலும் நீ கொடுத்த பில்டப்புக்கு எங்கேயாச்சும் பக்கத்து நாட்டுக்கெலாம் கூப்பிட்டு போக சொல்லலாம்னு நினச்சா, கடைசியில் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போக சொல்கிறேன். சொல்றீ. பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க. சரி போகலாம் வா. அச்சோ ஜெக்கி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னடி? நான் லவ்வர் கூட ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு போகிறேன்ல. ஆமாம் ஏண்டி, நானும் ஃபஸ்ட் டைம் தாண்டி போகிறேன் லவ்வர் கூட. நேற்று ஒரு பொண்ணு கூட முந்தானேற்று ஒரு பொண்ணு கூட நான் போகலடி. ஐயோ அது சொல்லலை, நான் என் லவ்வர் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சுக்கு போகிறேன்னு சொன்னேன். புரியலடி. அது வந்து இப்போ நம்ம போகிறோம்ல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பீச்சுக்கு போகிறதே. இப்போ ஜேகே அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். என்னடி சொல்கிற? முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. சரி என்னடி சொல்கிற? ஆமாம் ஜேகே, நான் அது வரைக்கும் பீச்சுக்கு போனதில்லை. எனக்கு ஆனால் ஆசை பீச்சுக்குள்ளே போகணும், ஊர் சுற்றி பார்க்கணுன்னு. எங்கள் அப்பா பெரிய மாஃபியால பொண்ணோட சேஃப்டி தான் அவருக்கு ஃபஸ்ட்டு. அது பப்ளிக் பிளேஸோ என் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோன்னு பேபி பயப்படுவாங்க. இருந்தாலும் ஒரு தடவை நான், ஜேடன், சாமி, ஜாக் எல்லோரும் திருட்டுத்தனமாக போனோம். அப்படியாடி போயிட்டீங்களா? இல்லை, செவ்வரேகர் குதிச்சு வந்தேன்னா கேட்கிட்டே பேபி என்னை பிடிச்சிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போகல, அப்போ மாட்டிக்கிட்டேன். அப்போ ஜேகே செம்மையாக சிரிக்கிறான். நீங்கள் அவன் ஷோல்டரில் அப்படியே டேப் பண்ணிவிட்டு, சிரிக்காதீங்க ஜேகே, இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் நிறைய டைம் பீச் போயிருப்பாங்க, ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய பார்ட்னர் கூட போகிறேன். சரி போகலாம் அப்படின்னு செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட போகிறீங்க. ஸோ பீச்சுக்கு போயிட்டு ஜேகே பைக்கையும் பார்க் பண்ணிவிட்டேன். அவன் அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க கூட வரான். என்னை எப்படி தெரியுமாரு, நான் நைட் டைம் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கேன் பீச்சுக்கு. இருந்தாலும் என் கூட வரது தான் என் பொண்டாடி ஃபஸ்ட் டைம்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கை போடுறான். பட்டன் ஸ்லிப் ஆகிறான். என்னென்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை. எனக்கு தனியாக பேச விட்டா. எங்கடி இருக்க அப்படின்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை நோண்டிக்கிட்டு பைக் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அடி அங்கே என்ன பண்ணுறா? என்னடி பண்ணுற?
அப்படின்னு உங்கள்கிட்ட வரான். ஜமுக்கா அது என்ன அப்போலாம் ஜேகே ரெஸ்டாரண்ட் போகலாமா, எனக்கு பசிக்குது. எது வீட்டில் தானே சாப்பிட்டா? இல்லை ஒரு வயிறு தான் இருக்கா. இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாமா? பீச் வரையும் வந்துட்டோண்டி, விளாட்லாம் வாடி. ஆசையை முட்டு விட்டுடி நீன்னு. இல்லை வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் வர எவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருந்தேன், பின்னாடி இப்படி திணற வாடி அப்படின்னு கைப்பிடிச்சி இழுக்கிறான். ஸோ நீங்கள் வரமாட்டீங்க. யாராச்சும் பார்த்தா நான் உங்கள்கிட்ட தப்பாக நான் நிறைய நினைப்பாங்கடி, ஒழுங்கா வாடி. ஜமுக்கா வேணாம், ரெஸ்டாரண்ட் போகலாம். குட் பாய் போகலாம். பேட் பாய் வா போகலாம். வேணாம் எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு இழுத்துட்டு அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே அவன் ஹேண்ட்ஸை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களால் முடியல. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஜெகி எங்கே பாருங்கள், வேவ்ஸ்லாம் பெருசாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் எனக்கு நம்ம போயிட்டு வேணால் ரெஸ்டாரண்ட்டில் ரூம் எடுத்து ஷவரில் குளிக்கலாமா? ஏண்டி இங்கே சோப் போட்டு ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு வந்துடுவோம் இல்லையா? அங்கே போய் விளையாடலாம். அங்கே தான் விளையாடணும் வா. ஜங்குக்கா சொன்னால் கேட்க மாட்டேலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலாக தூக்குறான். ஜங்குக்கா ப்ளீஸ் விடுங்க. பயமாக இருக்கு. பயப்படாத, நான் இருக்கல, இருக்கீங்க, பயப்படாத. என்ன பாரு ஜெயிக்கே. கேட்க மாட்டல நீ இறி வரேன் அப்படின்னு கொஞ்சம் கோவம் வந்துடுது. வேகமாக போயிட்டு உங்களை அப்படியே தண்ணியில் போட்டுடுறான். நீங்கள் அப்படியே தண்ணீர் போயிட்டு ஸ்விம் பண்ண தெரியாமல் அப்படியே எந்திச்சு நிற்கிறீங்க. ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டு அவன் அப்படியே சிரிக்கிறான். காமெடியாக ரெடி, மழை நெஞ்சக்காக மாதிரி ரெடி வெள்ளை காக்கா. ஜங்குக் கலாய்ச்சிங்களா, போங்க நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ மறுபடியும் அவன் இழுத்து உங்களை பேக்கப் பண்ணுறான். என்ன இப்போ என்ன காக்கா சொன்னீங்களே, காக்கா எதுக்கு ஹக் பண்ணுறீங்களா? இது என்னோட காக்கா. ஐயோ ரொமான்டிக்காக பேசுறதுக்கு நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, ஆளை பாரு, நான் போகிறேன். இறி விளாட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே கொஞ்சம் தண்ணிலாம் தெளித்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த பயத்தை அப்படியே போக்குறான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அப்படி சரியாகுது. ஜேகே அது வந்து நீங்கள் இப்போ என்ன அந்த வேவ் ஃபேஸ் பண்ண வச்சிங்களா, நான் இப்போ உங்களை ஃபேஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை முன்னாடி நிற்க வச்சுட்டு அவன் பின்னாடி போய்ட்டு நின்றுக்கிறீங்க. ஓகே அந்த வேவ் வர சொல்லுங்கள் சீக்கிரம். ஆமாம் ஃபோன் பண்ணி வேணால் வர சொல்லிட்டா வைக்கிறீங்க. சரி எனக்கு ஒரு டவுட்டு. என்ன ஜேகே, நீ இப்போது இந்த வேவுக்கு பயந்து நினைக்கிறியா இல்லை உண்மையாலுமே என்ன எங்களோட விளாட்றியா? அஜு கண்டுபிடிச்சிட்டான். அது வந்து ஜமுக்கா அது இலியாதடி, வாடி முன்னாடி வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் காது பிடிச்சி அப்படியே முன்னாடி கூப்பிட்டு வந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ அந்த வேவ் கொஞ்சம் பெருசாக வருது, உங்களுடைய நெக் வரைக்கும் அப்படியே நினச்சிடுது. ஜேகேக்கு அவங்க செஸ்ட் கிட்ட வரைக்கும் நினச்சிடுது. உங்கள் நெக் வரைக்கும் வந்ததால் நீங்கள் அப்படியே ஸ்லிப் ஆகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களுக்கு பிடிச்சிட்டு அவனும் அப்படியே வந்துடுறான் அவங்க மேலேயே. ஸோ அப்படியே குடிச்சாலே அங்கே விளாண்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு ஜேகே அப்படியே போயிட்டு சைடில் உட்காந்துக்கிறான். ஜேகே எங்கே போகிறீங்க, வாங்க விளையாடலாம். விளையாட ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் விளையாண்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஃபியர்னஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஜேகேக்கு நீங்கள் உட்காந்துட்டு பயந்துட்டு இருந்தா இப்போது இப்படி விளையாடுறா. ஜங்குக் யாரோ பயந்தாங்கடி, எங்கே இருந்தான்னு தெரில. அது அது வந்து அந்த பொண்ணு தெரியல, அந்த பொண்ணு காண போயிட்டா. நான் பயப்பட மாட்டேன், என்னை பற்றி தெரியும்ல ஜேகே? நல்லா தெரியும்டி. நீங்கள் வாங்க, தண்ணி விளையாட எனக்கு கடுப்பாக இருக்குது, விளாண்டு வாடி. போங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வரீங்க. வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஸோ அவன் ஹேண்ட்ஸை வச்சு சைடில் டேப் பண்ணிவிட்டு உட்கார சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அவன் பக்கத்தில் எப்பயும் போல் ஏறிட்டு தான். ஸோ இந்த வாட்டி அப்படி திரும்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இந்த ஸ்மைலை தான் நான் இவ்வளோ நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் உங்ககிட்ட க்ளோஸாக வந்தா. ஆமாம், இந்த சவுண்ட்லாம் கொடுத்து இந்த ப்ளஷ்ஷாக வைக்காதீங்க. அப்படியா? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கீழே குனிஞ்சு அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. போங்க ஜேகே. சரி ஜமுக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா? எது? நான் தெரியுமேடி, 2 பீஸ் பற்றியும். 2 மக பீஸ் தான்.
இல்லை, அவங்க ஜாலியாக பார்த்தா ஓகே, அவங்களுக்கும் பர்சனலாக ஒரு லைஃபு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல. ஃப்ரெண்டு நான், ஃபேமிலி பற்றி கேட்குறியா? சும்மா தெரிஞ்சுக்க தான், பிரதர்ஸாக போயிட்டாங்க அதான். சரி சொல்கிறேன் கேளு. தயாவுக்கு ஃபேமிலி கிடையாதுடி, பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, அப்படின்னு தான் வளர்ந்தான். நாங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளைலேருந்துடி எங்களுடைய கேஜி ஸ்டடீஸ்லேருந்து ஒன்றா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கும். அண்ட் தென் அவன் இப்போது தனியாக தாண்டி தங்கியிருக்கான், பார்ட் டைமாக ஜாப்க்கு போகிறான். அதில் தான் அவன் ரெண்ட்லேருந்து அவன் பர்சனல் எல்லாமே பார்த்துக்கிறான். எங்கூட வந்துடுறான்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் நானும் அம்மா மட்டும்தானே, தெரியும்லடி உனக்கு? தெரியும் தான், நீயும் வாடா அப்படின்னு கேட்கவே இல்லை. அவன் அந்தளவு அவன் ரொம்ப ப்ரீஷியஸ்டி, தங்கம். ஐயடா லேடி ஃப்ரெண்ட்ரி தான். அவனுன்னு ஒரு லைஃப்பை பெஸ்ட்டாக அமைச்சிக்கணுன்றதுல அவன் ஒரு மாதிரி சூப்பராக இருப்பான்டி. என் மச்சான் அவன் அவனை பற்றி பேசிட்டே இருப்பேன் நான். 2 நாயும் அப்படி தான் பேச வச்சு ஃபீல் பண்ண வச்சிடும். இந்த மாதிரிலாம் பேசினா. ஆனால் நேராக பேசினேன்னு வையன், முட்டு போடா அப்படின்றவானுங்க. நானும் தான் பண்ணுவேன், அதான் விஷயம். ஐயா சரி ஜிமினா, அவன் பெரிய கேடேட்டோண்டியா. ஏன் சிக்கே தலைவருக்கு பேரண்ட்ஸ் 2 பேருமே யூஎஸில் இருக்காங்க. 2 பேருமே தனித்தனியாக பிஸ்னஸ், 2மே டாப் மோஸ்ட் பிஸ்னஸ். நானும் தயங்கும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஜிமின் அப்படி கிடையாது, அவன் வேறு ரகம்டி. அவனே எங்களுக்கு கூட கேஜிலேருந்து தான் இருக்கான். ஆனால் எங்களுக்காக தாண்டி அவங்க இருக்கான். அத்தன்மா உங்களுக்காகண்ணா அவன் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க யூஎஸில் படுறா அப்படின்னு. யூஎஸ் போக மாட்டேன் அப்படின்னு எங்கள் கூடயே தான் படிக்கிறான் இன்னமும். ஸோ அவன் ஒரு மாதிரினா இவன் ஒரு மாதிரிடி. 2 பேருமே அப்படியே என்னோடய ஹார்ட்டில் செம்மையாக இருப்பானுங்க. அந்த மாதிரி மச்சான் லவ் கரெக்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ் போனான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டான். அவன்கிட்ட சொல்லிட்டேன்டி என் வீட்டில் இருறான்னு. தலைவனும் கேட்கல. அவன் ஹோட்டலாக தான் ரூம் எடுத்துருக்கான் இன்னமும். அடப்படப்பாவி அண்ணா, இப்படியா பண்ணுறாங்க 2 பேரும்? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். எனக்கு கிடச்ச 2 ஜெம்ஸ் மிட்டாய். எது? ஏய் தெரியும், சும்மா கலாச்சேன். எனக்கு அவங்க 2 பேருமே ப்ரீஷியஸ்னு தெரியும், ஆனால் அவங்கள பற்றி தெரியாது. அது சும்மா கேட்டேன். எல்லார் பற்றியும் கேட்டு என்னை பற்றி கேட்டியாடி? அப்படியே நம்ம ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்கள், உங்களை பற்றி எனக்கு தெரியாது என்ன சொல்ல போகிறீங்க? தெரியாது சொல்ல போனா? அப்போ நீ எல்லாம் தெரியும் 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 தெரியும். சரி, எனக்கு ஹிப்ஸில் ஒரு மச்சம் இருக்குது, திருமாடி. சவுங்கக்கா நான் தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி கெத்தாக ஹேர் ரப் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே அவனை 10 லிட்டர் சிரிச்சிட்டு, ஃப்ராடு மச்சத்தை பார்க்கறதுலாம் ஒரு வேலையா எனக்கு? அதான் மச்சத்தை பார்க்கறதுலாம் ஒரு வேலை கிடையாது, எனக்கு அது வேலை தான், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவன் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ஏய் என்ன எப்படி பார்த்த நீ? சொல்ல. ஐயோ எப்போ பார்த்துருப்பா அப்படின்னு அவனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறான். நான் பார்க்கல, ஆனால் இந்த மச்சத்தை நான் பார்த்துருக்கேன். லூஸ் மாதிரி பேசாதடி, அது ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்படியாடி சொல்லி கேட்போம். வேணாம், நான் இப்போ திருட்டுத்தனம் பண்ணி தான் பார்த்தேன். என்னடி பாத்திரம் புள்ள எங்கேயாச்சும் வந்துட்டியா? போங்க, இதெல்லாம் இல்லை. அது நீங்கள் ஒரு தடவை பேஸ்கெட் பால் விளாண்டுருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? முக்கால்வாசி நேரம் ஏதாச்சும் விளாண்டு தான் இருப்பேன். போடா, அது அன்றைக்கி ஒரு நாள் விளாண்டுருந்தீங்க, ரொம்ப நேரம் விளாண்டுருந்தீங்க. நானும் ரொம்ப நேரம் சைட் வச்சிட்டே இருந்தேன். அப்புறம் நீங்கள் உங்கள் செஸ்ஸெலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போனீங்கள்ல ஆடிட்டோரியமுக்கு. ஆமாம், அப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஏதோ ப்ராப்ளம்னு அங்கே போனேன். அது என்னடி? அப்போது நான் ஆடிட்டோரியமுக்கு வந்தேன். எது? ஆமாம் ஜிக்கே வந்தேன். ஆக்சுவலி அப்போ யாருமே வரல, நீங்கள் மட்டும்தான் போனீங்களா? அந்த நம்பிக்கையில் தான் என்னை பார்த்துக்க ஒரு பையன் இருக்கா அப்படின்னு போனேன். ஐயே சரி சொல்லு. போனேன்னா அப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணீங்க. நாங்கள் சேர் பின்னாடி நின்றுட்டு பார்த்தேன். எது? பயப்படாதீங்க, நீங்கள் அப்போது ஷர்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணீங்க.
ஏய் அதான் லேடி, நான் நினச்சது என்னென்னா அவ்வளோ லாங்கில் உனக்கு எப்படி இந்த ரவுண்டு மச்சம் தெரிஞ்சதுன்னா. ஐயோ, ஐ அட்மயர் யூ அ லாட். ஸோ நான் எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். ஃப்ராடு ஆனாலும் சொல்கிறேன்டி, என்னை பற்றி தெரியாத நிறையா இருக்குது. ஐம் அ புக் ஃபுல் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஐயா டைலாக்கு பாரு. சரி அதெல்லாம் வேணாம். உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியணும்னு நான் நினச்சது கிடையாது. நான் உங்களோட சீக்ரெட் பார்ட்னராக வரல, உங்கள் சீக்ரெட்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறது. நான் உங்களுடைய லைஃப் பார்ட்னராக தான் வந்திருக்கேன். ஐயோ, எங்கே இருந்தாண்டி இந்த லைன்லாம் எடுக்கிற? என்னது? ஒன்றும் இல்லை. ஐ டு ஹாவ் பிக்கப் லைன் ஃபார் யூ டி. எது? நான் பிக்கப் லைன் வச்சுருந்தேன் உனக்கு. எனக்கா? ஐ லவ் யூ தவிர நீங்களும் ரொமான்டிக்காக எதுவும் சொல்லலை. ஏய், ஐ மீன் ஃப்ளட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் பண்ணதில்லை. நிறைய பொண்ணுக்கிட்ட பண்ணியிருக்கீங்க. அதில் நான் வேறு லெவலு. சரி சொல்லுங்கள். அது வந்து நீ வந்து பேங்க் லோன் ஆடி. என்னது பேங்க் லோனா? பேங்க் லோன் ஆடி. ஏன்னா நீ என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துட்டடி. என்னது? ஆமாம், யூ காட் மை இன்ட்ரெஸ்ட். அதான். அச்சோ, எனக்காக என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த பையன். அப்படியா? நான் பேங்க் லோன்னே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிடுங்க. ஓகே? ஃபுல்லாக? அச்சோ, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இப்போ கிடையாது. அப்புறம் எப்படி? இல்லை அதெல்லாம் இப்போ இல்லை. போங்க. ஏய் நெடி வைக்கலாம் படுற. செட்டா லேடி. பொண்ணுங்களுக்கு நேச்சுரலாகவே வெக்கம் வரும். ஓகேயா? எனக்கு மட்டும் வராதுன்னா கிடையாது. சரி நீ லெக்சர் எடுக்காத. பொண்ணுங்களுக்கு வெக்கம் வரும். ஓகே, உனி ஏண்டி வருது? என்னது? ஜெக்கி நான் பொண்ணு தான். லேடி, வெக்கம் பொண்ணுங்க தான் வரும் உனக்கு. போடா நீ போ. நீங்கள் ரொம்ப கலாச்சிட்டே இருக்க. வாங்க நம்ம போகலாம். சரிடி வா போகலாம். சிரிக்காதீங்க. சரிடி வா. சங்குக்கா, ட்ரெஸ்லாம் எப்படி நனைஞ்சு போச்சு. நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? ஏண்டி இதே வீட்டுக்கு போனா என்ன? அது அது இல்லை, பேபி திட்டுவாங்க. ஓ சரி வா, ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் வேறு இருந்துட்டு அப்புறமா போகலாம். ஓகே போகலாம். நினச்சிக்க நான் மாட்டிப்பேன் பேபிக்கிட்ட. சரி வா. ரொம்ப பயந்த பிள்ளை தான். ஐயோ சரிடி வாடி. அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த பீச் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ரூம் எடுத்தேன். அங்கே போகிறீங்க. சங்குக்கா நடி எல்லாம் ஓகே. நான் அந்த ட்ரெஸ்ஸு காய வைக்கணும். என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது? அப்போ சேக்கு வந்துட்டு அதை எடுத்து காய வச்சிரு. என் ஷர்ட் போட்டுவோம். ஓகேயா? நடி. ஓகே நான் உள்ளே போகிறேன். அப்பா ஷர்ட் கொடுங்க. ஓகேடி. அப்படி சொல்லிட்டான். அப்படியே ஷர்ட் ரிமூவ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்காத அப்படி சொல்லிவிட்டு பாத்ரூம்க்கு ஓடி போயிடுறீங்க. ஸோ நீங்கள் ஷையாகிட்டு போகிறது எனக்கு தெரியுது. ஒரு மாதம் மாதிரி பண்ணிவிட்டேன். அந்த ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து பாத்ரூமுக்கு வெளியில் ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அது மேலே வச்சிடறான். வச்சுட்டு அவன் பெட்டில் போய் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி ஜேகே ஷர்ட்டு அவன் அப்படியே டேபிள் கிட்ட பாயிண்ட் மட்டும் பண்ணுறான், எதுவும் சொல்லலை. ஸோ நீங்கள் அவனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டேன் அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு. ஐயோ ஃபெசிலி, உங்க பாருடி, உன்னோட ஹாஃப் ஆஃப் த லெக்ஸ் கூட கவர் ஆகலை. இது ரொம்ப குட்டியாக இருக்குடி. ஐயோ அவள் ஷர்ட். அப்போ நான் வெளில எப்படி போகிறது? ஐயோ உனக்காடி வெக்கமாக இருக்கு. சரி போகும். அது ஐயோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷிவர் ஆக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே வெளில வந்து ஷர்ட்டெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. சிக்கி அப்படியே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். வா வாடி. வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்டே போகிறீங்க. சிக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஷிவரிங்காக இருந்துச்சு. அவன்கிட்ட போனதும் ஒரு மாதிரி அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறீங்க. அவன் அப்படியே லைட்டாக ஹெட்டை மட்டும் அந்த சைடு திரும்பிட்டு என்ன பண்ணுற
நான் என்ன பண்ணுறேன்? ஒழுங்காக வந்து உட்காரு. ஓகே, நான் வந்து உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அந்த சைட் போயிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறீங்க. அப்படியே அவங்கள டாப் டு பாட்டம் அப்படியே பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபோன் ஆஃப் பண்ணிடுறான். என்ன சிக்கி பார்த்துட்டு இருந்தீங்களா? நானும் பார்க்கலான்னு வந்தால் ஆஃப் பண்ணிட்டீங்க. என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? எதுவும் பார்க்கலடி. என் மடியில் உட்காரேன். என்னது? வாடி மடியில் உட்காரு அப்படின்னு உங்களை அப்படியே எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் அவன் நெக்கிட்ட உங்களோட ஹேண்ட்ஸை வச்சுக்கிறீங்க. என்ன உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது செக்கு? பொதுவாக கேர்ள்ஸ்லாம் ஒயிட் ஷர்ட் போட்டால் ரொம்ப ஹாட்டாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ? பார்த்துருக்கேன். அது ஒயிட் ஷர்ட் போட்டா இல்லை, வெறும் ஒயிட் ஷர்ட் போட்டா. அதான் சொல்கிறேன். ஆனால் நீ பிளாக் ஷர்ட்லேயே செம்மையாக இருக்குடி. என்னது? ஆமாண்டி, பிளாக் ஷர்ட்டில் சும்மா செத்தி வச்ச மாதிரி இருக்க. சங்கு எனக்கு ப்ளஷ் ஆகுது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை பேக்கப் பண்ணுறான். ஓய் என்னை பாரு, எனக்கு வெக்கமாக இருக்குது. ஐயோ உனக்கா? பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் ஃபிங்கர்ஸ் வச்சு உங்கள் நெத்தியிலேருந்து ஸ்லோவாக அவன் ஃபிங்கர்ஸு கீழே ஆக்கிட்டே வரான். உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்ததும் நடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஸ்லோவாக அப்படியே உங்கள் நெக்கிட்ட போகிறான். ஃப்ராடு, என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு பட்டுன்னு உங்களை இழுத்து லிப்லாக் பண்ணுறான். ஸோ நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அவன் ஹேண்ட்ஸ் உங்கள் ஷர்ட்குள்ளே இருக்க உங்களை இன்னும் க்ளோஸாக கிட்டே இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஒரு 5 minutes டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். 2 பேரும் செம்மையாக முடிச்சுட்டு இருக்கீங்க. அகெயின் பண்ணலாமாடி? என்னது அகெயின் கிஸ் பண்ணலாமா? வாங்க அப்படின்னு நீங்கள் எழுதி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக டைம் பாஸ் ஆகுது. ரொம்ப நேரம் கழிச்சு போகலாமாடி? ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. போகலாம் அப்படின்னு நீங்கள் அப்படியான பார்த்துட்டே அந்த மாதிரி அவன் மடியிலேருந்து இருந்துச்சு அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. செட் யூஸ் பண்ணுறானே, சீரம் வாடி. தூ வரேன் சிக்கி. ஏன் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சிரிச்சிட்டே வெளில ஓடிடுறீங்க. இவன் அப்படியே ஹேரை ரப் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே எழுச்சிக்கிறான். ஸோ ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே வெளில வராங்க. சுமுக்கா நடி, அங்கே பாருங்க, அது ஜிம்மின் மாதிரி இல்லை, அந்த நாயை தான், வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு அங்கே போகிறான். ஸோ நீங்கள் போனதும், அண்ணா என்ன பண்ணுறீங்க? இது யாருண்ணா? என்ன ஆள் செட் பண்ணிட்டியா? தங்கச்சிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல. பேர் என்ன? ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? அங்கே காலேஜ் பக்கத்துலேயும் நிறைய இடம் இருக்குல்ல. இம்மாடி பேசினே இருக்க, என்ன பேச விட்றி? சொல்லுங்க. அது பேர் கிறிஸ்டல். சொல்லணே, பக்கத்து காலேஜ் இவ தான். அப்படியா? ஹாய் ஹாய். சரி நீங்கள் பேசிக்கோங்க, நான் போய்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கிறிஸ்டல் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறீங்க. சுஜேக்கி இருந்துட்டு ஜிம்னோட காதை அப்படியே பிடிச்சிட்டு, டே சொல்லாமலாம் வந்துருக்க நீ. கையறா, நீ மட்டும் டா சொல்லிட்டு தான் வந்தல. ஆமாம்ல, சரி சரி மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு கையெடுத்துட்றான். ஸோ நீங்கள் உங்கள் நேம்? கிறிஸ்டல். என் பேர் ஃபெஸ்லி. நான் நம்பர் தரேன், நம்ம ஜாலியாக பேசலாம். ஜிமினா அது ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகேயா? ஃபெஸ்லி நடி பண்ணுற, நீ கம்மன் இருண்ணா, எனக்கு தெரியும். அப்புறம் வந்து அண்ணனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த பையனை தான் நான் லவ் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு அண்ணா இருக்காங்க, அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன். நம்ம 3 பேரும் ட்ரியோ. ஐயோ இதை வச்சுட்டு வாடி போகலாம், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எழுதிட்டு போகிறான். ஸோ கிறிஸ்டல் அப்படி சிரிக்கிறான். ஜிமினா வந்து அப்படியே உட்காந்துக்கிறான். ஃபோன் பண்ணுங்க. ஜிமினோட நம்பர் வாங்கிக்கோங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்படியே வெளில வந்து பைக்கில் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு சமுக்கா உங்கள் கூட ஒரு வாக் போகணும் எடி, உங்கள் கூட ஒரு வாக் போகணும் டி, எல்லா ஆசையும் ஒரே நாள் திட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா? பண்ணுவா. ஏன் ஆள் தானே நீங்கள், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கிறது அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டேன், கீழே இறங்கிட்டேன், கை கொடுக்குறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க அவன் ஹேண்ட்ஸை. போகலாம் ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ பட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்படியே ஃபால் ஆகுது. நீங்கள் அப்படியே மேலே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. என்னடி பார்க்குற? சங்கா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்னோ நான் உங்கள் கூட. அச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏய் என்னடி உங்களுக்கு தெரியாதா? சின்ன வயசில் பேபி சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்னோ பார்க்குறப்போ யாரை பார்க்குறோமோ அவங்க லைஃப்லாம் கூட இருப்பாங்கன்னு என் பேபி சொல்லியிருக்காங்க. அப்படியா? நானும் உன்னை தான் பார்த்துருக்கேன். அச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்னோ சீசன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? எனக்கும் பிடிக்கும்டி, அது மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அச்சோ அப்படி சொல்லிட்டு ரோடு கூட பார்க்காம ஜம்ப் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? சாரி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஹேண்ட்ஸ் பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே அந்த ஸ்னோவில் 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ தூரத்தில் ஒரு கார் நிற்கிது. அதுக்குள்ளே ஐயோ எப்படி இருக்கா அப்போ, இவ்வளோவா நான் அனுபவிக்கணும். ஆனால் அவன் கூட வராளே, என்ன பண்ணுறது? சமாளித்து தூக்கிடலாமா? வேணாம், பொறுமையாக இருந்து காத்திருந்து தூக்கணும். அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கல, கூடிய சீக்கிரம் பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு காய் தான். ஸோ உங்களை இதை நோட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் 2 பேரும் மார்க்கெட் சைட் போகிறீங்க. ஸோ அங்கே ட்ராயிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் இருக்காங்க. நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு சமுக்கு ட்ராயிங் பண்ணலாமா? ஏய் என்னடி ப்ளீஸ், ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணணும், அப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது, அந்த கேம்ஸ்லாம் விளாட்ணும். இது ஆமாம், அப்புறம் அங்கே லவ் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, நம்ம போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். என்னடி வளர்ற கொஞ்சமாக நல்லா அப்படியே மெச்சூர்டாக யோசிடி. அங்கே பாரு ஆம் ரெஸ்லிங் பண்ணுறாங்க, அங்கே விளையாடலாமா? அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும், நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு ட்ராயிங் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு அண்ணா இங்கே 2 பேரும் ட்ராயிங் பண்ணுறீங்களா? ஓகே பண்ணிடுங்க. ஓகே சரி அங்கே உட்காந்து சொல்லிட்டு ஸோ 2 பேரும் போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ அவரும் ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சமுக்கு அவனோட லெஃப்ட் சைடில் எதையும் நோட் பண்ணுறான். ஸோ அந்த சைடே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ. ஐயோ ஸோ அவனும் திரும்பிக்கிறான். ட்ராயிங் பண்ணி முடிச்ச அப்புறமா நீங்கள் அந்த ஃபோட்டோவை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேக்கு இங்கே பாருங்களேன், நான் அழகாக இருக்கேன்ல? இல்லைடி நான் தான் அழகாக இருக்கேன். இல்லை நான் தான் அழகாக இருக்கேன். என்னோட நீங்கள் கொஞ்சம் அழகு கம்மி தான் தெரியுமா? ஏய் கடவுளுக்கே அடுக்காதடி. கரெக்டு தான், நீங்கள் தான் அழகு, சும்மா சொல்லி பார்த்தேன். சரி ரெண்டு வெக்கம் மோன சூடு சொல்கிறேன் எதுவுமே கிடையாதாடி. அப்படியே ஒத்துக்கிறேன் நீ அழகு இல்லைன்னு. எனக்கு அழகு தான்டி. அழகு. அப்போ நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இதில் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன். இவ்வளோ டேஸ் வீடியோ போடாததுக்கு சாரி. இனிமேல் வீடியோஸ்லாம் கரெக்டாக வரும். அப்புறம் ஃபுல்லாக சாரி தான்டா. எவ்வளோ கேட்டாலும் நான் வந்து லேட் பண்ணதுக்கு வந்து செட் ஆகுது. ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். திஸ் இஸ் ஜேகே சிஸ்கி. பாய் பாய்.